கைதட்டி எங்க கூட சேர்ந்து கைதட்டுங்க. இனியும் உம்மை கேட்பேன், நீ சொல்வதை நான் செய்வேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. இனியும் உம்மை கேட்பேன், நீ சொல்வதை நான் செய்வேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. நீ பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், உருக்குலைந்து போவேன். நீ பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், உருக்குலைந்து போவேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. நீ பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன், தள்ளாடி போவேன். நீ பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன், தள்ளாடி போவேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. நீ பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், உருக்குலைந்து போவேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. நீ பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன், தள்ளாடி போவேன். நீ பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன், தள்ளாடி போவேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. ஹalleluya, ஹalleluya. பாடல் எப்படி படிச்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போ நீங்கள் மட்டும் தனியாக பாடலாமா? ஓகே, நாங்கள் இப்போ பாட மாட்டோம், சரியா? சரி, கீபோர்டு நீங்கள் கார்டு மட்டும் கொடுங்க, சரியா? சரி, 1 2 3 4 ஸ்டார்ட் பண்ணுங்க. என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. நீர் பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன், உருக்குலைந்து போவேன். நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், உருக்குலைந்து போவேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. நீ பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன், தள்ளாடி போவேன். நீ பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன், தள்ளாடி போவேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. இனியும் உம்மை கேட்பேன், நீ சொல்வதை நான் செய்வேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா.
ஹalleluya, ஹalleluya. சேர்ந்து நாம் இன்னொரு பாடலை கூட பாடி ஆராதனைக்கு கடந்து செல்லுவோம். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன், உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையில் என்கிறதான பாடலை பாடி ஆராதனைக்காக கடந்து செல்லுவோம். சேர்ந்து எல்லாரும் கை தட்டி உற்சாகமாக ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன், ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன், உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே, உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன், ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன், உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே, உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய்
வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தான் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் போற்றார் உறவினரும். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் போற்றார் உறவினரும். குடுவிட்டு உன் ஆவி போனான் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அழகும் மாயை நினைத்திடாதே அதை நம்பாதே மயங்கிடுமே. அழகும் மாயை நினைத்திடாதே அதை நம்பாதே மயங்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே. மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவரை சூடாமவெல்லாம். வானத்தின் கீழே பூமி மேலே வானவரை சூடாமவெல்லாம். ரட்சிப்படைய வழி இல்லையே ரட்சகரே சுவடி அவரே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. தீராத பாவ வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும். தீராத பாவ வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும். கோரகுருசில் சுமந்து தீர்த்தா காயங்களாகி குணமடைய. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. சத்திய வாக்கை நம்பியே வா நித்திய ஜீவன் உனக்களிப்பா. சத்திய வாக்கை நம்பியே வா நித்திய ஜீவன் உனக்களிப்பா. உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் எழுதிடுவாய். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் போற்றார் உறவினரும். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் போற்றார் உறவினரும். குடுவிட்டு உன் ஆவி போனான் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அழகும் மாயை நினைத்திடாதே அதை நம்பாதே மயங்கிடுமே. அழகு மாயை நினைத்திடாதே அதை நம்பாதே மயங்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே. மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய்
தீராத பாவ வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும், தீராத பாவ வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் கோர குருசில் சுமந்து தீர்த்தார். காயங்களாகி குணமடைய வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறார். ஆண்டவரின் சுவட்டை வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. ஆண்டவரின் சுவட்டை சத்திய வார்த்தை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வார்த்தை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்று வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வந்த ஆண்டவரின் சுவட்டை வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வந்த ஆண்டவரின் சுவட்டை வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வந்த ஆண்டவரின் சுவட்டை வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரின் சுவட்டை. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே, எல்லாம் முழங்கால் போட முடிந்த எல்லாரும் முழங்கால் படிடுவோம். கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவர் நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் வறுமையாய் திரும்புவதில்லை. ஹalleluya, hallelujah, hallelujah. ஆண்டவரே, ஹalleluya, hallelujah. இன்றைக்கு நீங்கள் வறுமையாய் திரும்புவதில்லை. ஆண்டவர் உங்களை விசேஷித்த ஆசீர்வாதத்தினாலே, கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தினால் உங்களை நிரப்ப போகிறார். நீங்கள் நிறைவான நன்மைகளை பெற்று அனுபவிக்க போகிறீர்கள். இந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். எல்லாரும் வாய் திறப்போம், நல்ல வாய்களை திறப்போம். இயேசுவே, முழங்கால் போட முடியும், எல்லாம் முழங்கால் பண்ணிடுவோம். நீங்களும் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீங்கள் ஒருவர் வறுமையாய் திரும்புவதில்லை. உங்கள் மேல பரலோகத்தின் ஒரு பின்மாறி மழை தாராளமாய் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. நல்ல வாய் திறந்து, நல்ல வாய் திறந்து இயேசுவே, மகிமை 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 மகிமை. நல்ல வாய் திறந்து, நல்ல வாய் திறந்து தெய்வ சமூகத்தில் தாழ்த்தி இன்றைக்கு உங்கள் மேல தெய்வ பிரசன்னம். ஹalleluya, ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினவளாக நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை பலப்படுத்தும்படியா இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய இந்த முதலாவது நாளிலே தேவனுடைய மகிமை நம்மை பலப்படுத்தும்படியாய் நல்ல சத்தமாய் கைகளை தட்டி ஓ ரிபாலபனா சந்தலபர துடபன கதனமா, விடுதலை தருகிற ஒரு தெய்வ பிரசன்னம், விடுதலை தருகிற ஒரு தெய்வ மகிமை இந்த ராத்திரி வேளையில நம்மை நிரப்பும்படியாக, நம்மை பலப்படுத்தும்படியாக எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் உயர்த்த ஆரம்பிச்சிருங்க. எல்லா தடைகளை மாற்றுகிற ஒரு தெய்வ வல்லமை இந்த ராத்திரி வேளையில் நம்மை பலப்படுத்துவதாக. ஓ ரிபலபரகடகதனா சந்தலராதனகதனமா, விடுதலை தருகிற தெய்வ மகிமை ஆண்டவரே, எங்களை விடுவிக்கிற தெய்வ மகிமைக்காக ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். எல்லா தடைகளை மாற்றுவீராக. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையின் வெற்றி நாளாய் மாறட்டும். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையின் வெற்றி நாளாய் மாறட்டும். ஓ உம்முடைய பிரசன்னம், உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல சத்தத்தை உயர்த்தி கொண்டு தெய்வத்தை உயர்த்துவோம். ஹalleluya. ஓ உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். விடுவிப்பாராக, விடுவிப்பாராக. கர்த்தருடைய விடுதலை இந்த கடைசி நாட்களில் நமக்குள்ளே உண்டாவதாக. இந்த வருடத்தின் கடைசியிலே தேவன் ஓ நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஹalleluya, ஹalleluya. ஓ நீ நல்லவர். நிந்தனைகள் போராட்டம் வந்தோம், நீதியின் தேவன்
தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்ட வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நம்புவேன் இயேசுவை. நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் இயேசுவை ஓ நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திரு ஓ கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவே இயேசுவை நம்புவே. இயேசுவை ஓ நம்புவே. இயேசுவை ஓ நம்புவேன். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே சொல்லுவாமே. நம்புவேன் இயேசுவை நம்புவேன். இயேசுவை கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? ஓ கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு யார்? உமக்கு யார்? வானத்திலோ உமக்கு பாடவர் யார்? வானத்திலோ பூமியிலோ யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. செங்கடலை நீர் உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புத செய்திடுவே. உங்கள் நாமம் அதிசயம் இன்றும் அற்புத செய்திடுவே. உமக்கு பாடவர் யார்? ஓ உமக்கு யார்? உமக்கு யார்? உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமி இயேசுவே யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? நல்ல கைகளை தட்டி வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. நல்ல நல்ல கரங்களை தட்டி ஓ ரபால் அரகதான சந்தலபரதுடமரா உயர்த்திருங்க உயர்த்திருங்க. கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலும்
நமக்காய் செங்கடலை பிளப்பாராக, நமக்காய் யோர்தான் பின்னிட்டு திரும்புவதாக, நமக்காய் எரிகோ கோட்டை தகர்ந்து விழுவதாக. கர்த்தரை பாடுகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை உயர்த்துகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை 2வது மாதத்திலே 11 மாதங்களாய் நம்மை சுமந்து வந்த தேவன், 11 மாதங்களாய் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள், இதெல்லாவற்றை திரும்பி பார்த்தவல்லாக ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி 2 கைகளை உயர்த்தி இயேசுவே என்று இந்த ராத்திரி வேளையில கூட கர்த்தர் உங்களை சந்திக்க முடியும். ஓ 11 மாதங்களாய் நீங்கள் பார்க்காத அநேக நன்மைகள் இந்த 12வது மாதத்திலே இன்னும் முடிவதற்கு சில நாட்களுக்கு முன்பாகவே தேவன் உங்களை சாட்சியாய் நிறுத்த முடியும். அவர் நினைத்தால் போதும், அவர் சொன்னால் போதும், ஒரு நிமிஷம் போதும், ஒரு வார்த்தை போதும், வாழ்க்கை நிலைமை மாற்றப்படும். ஷகா லகா ரகா தனமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோமப்பா. நீ நல்லவர், உங்க நாமம் உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் இயேசு நம்மளை வெட்கப்படுத்தவில்லை. ஓ, இந்த வருடத்தின் இறுதியிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி உயர்த்துவோமாக. உங்கள் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார், உங்கள் வேதனைகளை கர்த்தர் பார்க்கிறார். எனக்கு பதில் உண்டாகாதா என்று காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே பதில் செய்வாராக. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி விட்டு கொடுக்கலையே சொல்லுங்க பாப்போம். விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. சொல்லுங்க பாப்போம், ஒரே வார்த்தை தான். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலை. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே சொல்லுங்க பாப்போம். விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும். ஓ விட்டு கொடுக்கலையே சொல்லி உயர்த்துவோம். சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்க. திரும்ப சொல்லுங்க, நீங்க பாடுங்க. விட்டு கொடுக்கலையே. எந்த மனுஷன் முன்னாடி கர்த்தர் நம்மளை ஏமாற்ற விடல, எந்த மனுஷன் முன்னாடி தேவன் நம்மளை தவிக்க விடல, எந்த சத்துரு முன்னாடி நம்மளை கையேந்த விடல. ஓ ஜீசஸ் விட்டு கொடுக்காதவர். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலை, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும். கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும். உங்க கைகளை 2 கைகளை உயர்த்தி விட்டு கொடுக்கலையே. பாடுங்க பாடுங்க பாடுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி உயர்த்துங்க. சாத்தான் கையிலும். Glory to God. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்க. எங்களை விட்டு கொடுக்கல ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு மாதம் எங்களை தாங்கி நடத்தி வந்தீங்களே. விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும். ஓ
கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே இயேசுவே கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட ஓ சோர்ந்து போன என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது கிருபையே கிருபையே சொல்லுங்கம்மா எல்லாரும் சேர்ந்து ஆமென் இயேசுவே கிருபை ஓ கிருபையே கிருபையே மாறாத நல்ல சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது இயேசுவே சோர்ந்து போன நேரத்தில் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது கிருபையே கடைசி எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி சொல்லிருங்க பாபு கிருபை 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 ஓ மாறாத கிருபை ஓ கிருபையே கிருபையே மாறாத நல்ல விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலை ஓ விட்டு கொடுக்கலை ஆண்டவர் விட்டு கொடுக்காதவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் விட்டு கொடுக்கலையே ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிருங்க ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் என்னை எந்த இடத்துல என்னை விட்டு கொடுக்கலப்பா யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம் கண்களை மூடி ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லிருங்க ஆண்டவருடைய சமூகத்துல அம்மா நீங்க வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரனே சகோதரியே தாயே தகப்பனே இந்த சத்தத்தை கேட்கிற இந்த தேவ சமூகத்தில் ஆராதனை செய்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார் அவரை நம்பி இருக்கிற ஜனத்தை அவரை உயர்த்துகிற ஜனத்தை அவரை மகிமைப்படுத்துகிற ஜனத்தை எந்த இடத்திலையும் ஆண்டவர் விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல ஓ ஓ ஓ ஓ ஓ உயர்த்துங்க 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 ஓ மனுஷ கையில விட்டு கொடுக்கல வியாதியின் கையில விட்டு கொடுக்கல சாத்தானின் கையில விட்டு கொடுக்கல மரணத்தின் கண்ணில விட்டு கொடுக்கல எல்லா நிலைகளிலும் நம்மை சுமந்து வந்தவர் ஊழியத்தின் பாதையிலே சுமந்து வந்தவர் குடும்ப வாழ்க்கையிலே சுமந்து வந்தவர் ஓ ராஜாதி ராஜனே அப்பா ஹalleluya ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடலாமா விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷ கை விட்டு கொடுக்கலை ஓ விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷ கை விட்டு கொடுக்கலை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க இந்த மனுஷ உதவல நீங்க வந்து நின்னீங்க விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கை விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலை ஆராதிச்சிருங்க ஆராதிச்சிருங்க ஆண்டவரே ஓ சாத்தான் கையிலும் ஹalleluya மோசே மரித்த போது யோசுவா கலங்கி போய் நின்றார் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார் மோசே மரித்து விட்டார் என்று சொல்லி நீ சோர்ந்து போக வேண்டாம் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன்
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே. மோசை கொண்டு யோர்தானை கடந்து ஓட பண்ணினார். யோசுவாவை கொண்டு மோசை கொண்டு செங்கடலை கடக்க பண்ணின தேவன் யோர்தானை கடக்க யோசுவாவை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தினார். கானானை பெற்றுக் கொள்ளுகிற பாக்கியத்தை யோசுவாவின் கரத்தில் தேவன் ஒப்படைத்தாரு. அதுபோல தேவன் உன்னோடு இருப்பார், உன் சந்ததியோடு இருப்பார், உங்கள் குடும்பத்தோடு இருப்பார். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஹalleluya 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 ஹalleluya. எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் இம்மட்டும் ஆசீர்வதித்த தயவுக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கூடி வந்திருக்கிற எல்லா ஊழியர்கள், வந்திருக்கிற ஜனங்கள், சபை மக்கள், இந்த கிராமத்தின் மக்கள், அருகாமையில் இருக்கிற எல்லா கிராமங்களில் வந்திருக்கிற மக்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து பேச போகிற தம்முடைய மகனை கர்த்தர் கரங்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு நமக்கு தேவையான ஜீவ வார்த்தைகள் தம்முடைய மகனை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்த அவருடைய சாட்சி மற்ற காரியங்கள் நமக்கு பிரயோஜனமாய் அமையும்படியாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி சகோதர ஆபிரகாம் ஐயா ஜெபிப்பார்கள். அதன் பின்பு சகோதரர் அலெக்ஸ் வந்தர் ஜெபிப்பார்கள். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள பரம பரலோகத்தின் பிதாவே சோத்திரம். இந்த 2025 ஆண்டவரே சோத்திரம். இந்த 12வது மாதம் வரைக்கும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே சோத்திரம். இந்த 13ஆம் தேதி இந்த பச்சாந்தரத்தில் ஆண்டவரே சோத்திரம் இந்த கூடிகை வைத்து எப்படியாவது உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவரே நீங்கள் பிறந்த நாளை முன்னிட்டு ஆண்டவரே சோத்திரம் இந்த கூடிகை ஆரம்பித்து அருமையான தாசனை அழைத்து ஆண்டவரே சோத்திரம் இங்கே இருக்க மக்களுக்கு சுசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லி இந்த வாஞ்சிய விசுவாசத்தையும் அருமையான தாசனை கொடுத்து ஆண்டவரே கொடுத்துருக்கீங்கப்பா. இன்னும் ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆண்டவரே மக்கள் இன்னும் திரளாக கடந்து வர ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே உங்கள் வருகைக்கு முன்பாக இந்த வட்டாரத்தில் உள்ள எல்லா மக்களும் கடந்து வரும்படி நீங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். அருமையான தாசனை மூலமாக கொடுக்கப்படுற செய்திகளை கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை கேட்டு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி இருதயத்தையும் காதியும் செவிகளும் ஆண்டவரே திறக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சோத்திரம் இந்த இடத்துல ஒளிஞ்சிற அருமையான தாசனுக்காக செபிக்கிறோம். ஆண்டவர் இன்னும் அதிகமாக நீங்கள் ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். பாடல் பாடின ஆராதனை நடத்துகிற தாசர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே வந்திருக்கிற எல்லாத்துக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே ஆரம்பத்திலிருந்து முடிவு மட்டும் கர்த்தர் தாமே இருந்து நடத்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே தாழ்த்தி செபிக்கிறோம். உங்கள் நல்ல நாமை மட்டும் இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா. எல்லாம் நன்றியோடு நினைவு கூறுவோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த நாளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், அதற்காக நன்றி சொல்லுவோம். நம்முடைய தாசனை கொண்டு இந்த ஒரு கன்வென்ஷனை ஏற்படுத்தி இருக்கிறார், அதற்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தர் இந்த பகுதியில் ஒரு பெரிய காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார், அதற்காக நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்பா ஏற்படுத்தி இருக்கிற இந்த நல்ல கூட்டத்திற்காய், இந்த நல்ல நேரத்துக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்தி எங்களை எல்லாம் உம்முடைய கரத்துக்குள்ளே ஒரே குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய நல்ல மனவாளனே, எங்களை மனவாட்டிகளை ஏற்றுக்கொண்டு இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒவ்வொருவர் மேலும் அந்த ஆசீர்வாதம் வரட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பாடல் பாடின பிள்ளைகள், ஆராதித்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களுக்காகவும் சிறியவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா உம்முடைய தாசனை கொண்டு நீர் எங்களுக்கு என்ன வார்த்தைகளை தரப்போகிறீர் என்பதை நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். ஆமாண்டவரே, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. இதுவரைக்கும் அது நடக்காது இருந்தால் இன்றைக்கு அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் ஒரு வெள்ளி தட்டின் பொற்பழமாய் மாறுவதாக, ஒரு வெள்ளி தட்டின் பொற்பழமாய் எங்களுக்கு மாறட்டும் ஐயா. அந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது எங்கள் கட்டுகள் அறுக்கப்படட்டும். அந்த வார்த்தை எங்கள் காதுகளுக்குள் போகும் பொழுது எங்கள் வாழ்க்கையின் பிரகாசத்தின் அச்சாணி துலக்கப்படட்டும் அப்பா. எங்களுக்கு நல்ல பாதைகளை துலங்க பண்ணுகிற நல்ல வார்த்தைகளை உம்முடைய தாசனை கொண்டு நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த பரலோகத்தின் மன்னாவை நாங்கள் இந்த உட்கொண்டு புசித்து ஆண்டவரே எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தி அந்த வார்த்தை நல்ல விதையில் விதைக்கப்பட்ட நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல எங்களுக்குள்
பெருகி எங்கள் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கிற நல்ல வார்த்தைகள் புறப்படட்டும் அப்பா. இந்த விரோதமாய், ஆராதனைக்கு விரோதமாய், கன்வென்ஷனுக்கு விரோதமாய், ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் இந்த பகுதியிலே தடை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவைகள் இப்பொழுதே கட்டப்படுவதாக. இப்பொழுதே கட்டப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு தாசர்களையும் உம்முடைய ஊழியக்காரர்களையும் கொண்டு வந்திருக்கிறேன். நன்றியப்பா. அநேக ஊழியக்காரர்களை அழைத்து வந்திருக்கிறேன். எல்லாருடைய இருதயத்தையும் பக்குவப்படுத்தும். எங்களுடைய இருதயத்தையும் பக்குவப்படுத்தும். இந்த நாள் எங்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே மகிழ்ந்து கலிகூற கடவோம். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆமென். நாம் எல்லாரும் நின்ற வண்ணமாய் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது நம்முடைய பச்சாந்திரம் தேவ சபையின் வாலிப பிள்ளைகள் வந்து ஒரு பாடலை பாடுவாங்க. சீக்கிரமாங்க. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். கர்த்தர் சேனை வணங்கு சூழ்கையில் பட்டணம் தாவீதின் தேவன் நமக்காய். கர்த்தர் சேனையை தொடர்ந்து சூழ்கையில் பட்டணம் தாவீதின் தேவன் நமக்காய். முன் சென்றாரே அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்த முச்செடி தன்னில் துஞ்சிய தேவன்.
கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்னார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்னார் பரிப்போம். நின்ற வண்ணமாய் கண்களை மூடி தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி தேவ மகிமை நம்மை தாராளமாய் நிரப்பும்படிக்கு கரங்களை உயர்த்தி கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சியோன் நகரில் ஊழியம் செய்கிற அருமையான பாஸ்டர் சாம் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தம் கிருபை மிரக்கும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல கூட்டத்தினுடைய முதல் நாள் மாலை வேளையிலும் நாங்கள் ஒருமித்து உம்மை ஆராதிக்க, துதிக்க, பாட, மகிமைப்படுத்த, கர்த்தருக்காக உற்சாகமாய் கொடுக்க கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவர் தொடர்ந்து கேட்க போகிற வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த கூட்டத்திற்காக உற்சாகமாய் கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உற்சாகமாய் கொடுக்கிறதில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் சொன்ன வார்த்தையின்படி கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, கர்த்தருடைய ஊழியத்திற்காய் விதைத்திருக்கிற ஆண்டவரே இந்த விதைகள் ஆண்டவரே விளைந்து இந்த இடத்துல ஒரு பெரிய அறுவடையை காண கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த கூட்டத்தை ஆண்டவர் ஒழுங்குபடுத்தின அருமையான போதகர் அவருக்காய், குடும்பத்திற்காய், ஊழியங்களுக்காய், ஆண்டவரே சபையாருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பச்சாந்தரம் பகுதியில் இந்த ஆண்டவரே ஊழியத்தை தொடங்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவரே கர்த்தர் ஒரு மேன்மையை, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை, ஆண்டவர் ஆத்துமாக்களை கர்த்தர் திரளாய் கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரை கேட்க போகிற வார்த்தைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பேச போகிற தாசரை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோப்பா. அந்த எல்லா கனமான ஊழியக்காரர்களுக்காக, விசுவாச மக்களுக்காக, சபையாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டு இந்த இடத்துல போகும்போது சமாதானத்தோடு ஆண்டுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட ஒரு சந்தோஷத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. நீரே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். யாவரும் படி உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் ஒருமித்து கூடி வரும்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக, ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நம்ம எல்லா கரங்களை உயர்த்துவோம். நல்ல கரங்களை சத்தமாக அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சத்தம் இவ்வளவுதானே? காட்டில் கரடி கரடி எல்லாம் ஓடிடணும். நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ராத்திரி வேளையில் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற புஷ்பராஜ் அவர்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். சுரா அப்ரஹாம் அவர்களை வாழ்த்துகிறேன். பஸ் சாம் அவர்களை வாழ்த்துகிறேன். அலெக்ஸ் அவர்களை வாழ்த்துகிறேன். பஸ் ஜோயல் அவர்களை வாழ்த்துகிறேன். சிறப்பு செய்தி கொடுக்கும்படி வந்திருக்கிற பஸ் செந்தில்குமார் அவர்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பாடின தம்முடைய பிள்ளைகள் மற்றும் உள்ளே இருக்கிறவர்கள், வெளியே இருக்கிறவர்கள், நமக்கு எல்லாருக்கும் சமையல் ரெடி பண்ணி கொண்டிருக்கிற தம்பிமார், இந்த கூட்டத்திற்காய் கொடுத்த, உழைத்த, பிரயாசப்பட்ட உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதலை நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோம். பச்சையாந்திர மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லுங்களா ஒரு அல்லேலூயா. மற்ற இடங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை இந்த பச்சையாந்திர மக்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். அம்பேத்கர் மக்கள், மேலப்பத்தை, கீழப்பத்தை, இதுக்கெல்லாமே ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அடுத்த கன்வென்ஷன் நம்ம ஒரு பெரிய கிரவுண்டில் என்ன செய்யணும்? பச்சையாந்திரத்தில் வைக்கணும். வைக்கண்டாமா? வைக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வந்திருக்கிற உங்கள் அனைவரையும், சபை மக்கள் மற்றும் வந்திருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நேரத்தை பயன்படுத்தி கொள்வோம். இப்பொழுது நம் நடுவில் பாச செந்தில்குமார் அவர்கள் இருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர்கள் ஏர்வாடி பக்கத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆலங்குளம், ஏர்வாடி பக்கம் ஆலங்குளம் இங்கே ஒரு ஆலங்குளம் இருக்குது. அதில் பாஸ்டர் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாஸ்டர் செரில் அவர்களை இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். பாஸ்டர் அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம் நடுவில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் அதிகமாக தெரிந்திருக்க முடியாது. நம்முடைய நாங்குநேரி தாலுகாவுடைய செயலாளராக இருந்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிரசங்கத்தை நான் அதிகம் கேட்டதில்லை, சாட்சியில் கொஞ்சம் கேட்டேன். எனவே அவர்களை அழைத்தேன். நம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள். சாட்சியையும் தேவனுடைய வார்த்தையும் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். தொடர்ந்து ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு காத்திருப்போம். தொடர்ந்து அருமையான பாஸ்டர் அவர்களை வரவேற்பதற்கும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து அருமையான பாஸ்டர் அவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். என்னை இந்த இடத்துல தகுதியில்லாத என்னை தகுதிப்படுத்தி என்னையும் ஒரு ஊழியக்காரனாக மாற்றி கொண்டு வந்து நிறுத்தின என் கர்த்தருக்கு நான் முதலாவது கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். என்னை அழைத்த அன்பு போதகர் ஐயாவுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் இங்கே இருக்கிற அருமையான பரிசுத்தவான்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? உங்கள் முகங்களையும் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் முகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த நாளிலே கூட என்னுடைய சாட்சியோடு கூட வேத வசனத்தை கலந்து உங்களோடு கூட பேசும்படி நான் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டேன். அருமையான ஐயா அவங்க சொன்னாங்க, சரிங்க ஐயா நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ எங்கள் சபையில் ஒரு 7 நாள் உபவாச ஜெபம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த 7 நாளும் நான் இந்த காரியத்துக்காகவும் நான் செபித்தேன். அப்பொழுது சாட்சியோட வசனங்களை கலந்து பேசும்படியாக எனக்கு ஆண்டவர் சில காரியங்களை காண்பித்தார். அதிகமான வசனங்களை சொல்லாமல் ஒரு 3 அல்லது 4 வசனங்களை மாத்திரம் உங்களுக்காக நான் காண்பிக்க நான் ஆசைப்படுகிறேன். அது மாத்திரமல்ல, எல்லாருமே ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை கேட்டவர்கள். ஒரு வருஷத்துக்கு 52 பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீங்க. இதுக்கு இடையில் வீட்டு ஜெப கூட்டம், உபவாச ஜெபம், இரவு ஜெபம், காத்திருப்பு ஜெபம், இப்படி பல ஜெப கூட்டங்களில் பல பிரசங்கங்களை கேட்டவர்கள். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அடியேனை கொண்டு இன்றைக்கு என்ன வார்த்தைகளை உங்களுக்கு பேச இருக்கிறாரோ நிச்சயமாக அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வேத வசனத்தை மாத்திரம் வாசியுங்கள். சங்கீதம் 34 சங்கீதம் 5 வசனத்தை ஒருவர் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, அன்பு தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையாக எங்களை மட்டும் நடத்தி போஷித்து காப்பாற்றி இம்மட்டும் எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த மாலை பொழுதில் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் யாவரும் ஒருமித்து உம்மை துதித்து பாடி ஆராதித்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுங்கப்பா, எங்களோட பேசுங்க. தேவையான வார்த்தைகளை நாங்கள் உட்கொண்டு உமக்காய் எழும்பி பிரகாசிக்க உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை அருளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக திரும்ப ஒரு தடவை சொல்லுங்களேன். அடுத்த வாரம் நமக்கு கிறிஸ்மஸ், அப்படி தானேங்க? நிறைய பேர் கிறிஸ்மஸ் கனவோடு இருப்பீங்க. வருதே கிறிஸ்மஸ் வருதே, கிறிஸ்மஸ் வருதே, நம்ம கிறிஸ்மஸை மகிழ்ச்சியாய் கொண்டாடணுமே, அப்படி தானே இல்லைங்களா? ஆராதனைக்கு போகணுமே, புத்தாடை உடுத்தணுமே, இப்படி பலவிதமான எண்ணங்களோடு கூட. ஏன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய பண்டிகையாக இந்த ஒரு பண்டிகையை தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் சொல்லுங்கள்? நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். மற்றபடி ஈஸ்டர், அந்த பெரிய வெள்ளி, இதை கூட நிறைய பேர் அதிகமாக என்ன பண்ணுறது இல்லைன்னா பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதே எதுதான் அந்த உயிர்த்தெழுதல், மரணமும் உயிர்த்தெழுதலோ.
ஆனால் அதை நம்ம அதிகமாக என்ன பண்ணுறதில்ல, பெரிய அளவில் நிறைய பேர் அதை எடுத்துக்கொள்வதில்லை. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பிறந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு நாள். பிறப்பின் காரியத்தை குறித்து ஒரு சின்ன, ஏன்னா நமக்கு வருகின்ற நாட்கள் பிறப்பின் நாளாக இருப்பதனால ஒரு சின்ன ஒரு அவுட்லைனை சொல்லிவிட்டு நான் வேத வசனத்துக்கு நேராக நான் கடந்து போகிறேன். என்னுடைய சாட்சியை அதோடு கூட நான் இணைத்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. சரி, ஒரு கேள்வியோடு கூட நம்ம நிறைய கேள்வி கேட்குற ஆள். ஸ்தோத்திரம். இயேசு ஏன் பெத்லகேமில் பிறந்தார்? இயேசு பெத்லகேமில் தானே பிறந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க சத்தமா. சரி, ஆள்லாம் அப்படியே இருக்குது, அப்படியே இருக்கு. அது எங்கே பிறந்தா எங்களுக்கு என்னையா, எப்படியோ பிறந்தாருல அது போதாதா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. இயேசு பெத்லகேமில் தானே பிறந்தார். ஏன் பெத்லகேமில் பிறந்தார்? வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி பிறந்தார். வேற மீட்கும்படியாக பிறந்தார். சரி சரி, நேரம் ஆகுது இல்லையா, அதனால் உங்ககிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தால் மணி 10-11 ஆயிரம். ஸ்தோத்திரம். நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுவரை ஒருவேளை நீங்கள் கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம், அல்லது ஒருவேளை கேள்விப்பட்டும் இருக்கலாம். அல்லேலூயா. ஏன் இயேசு பெத்லகேமில் பிறந்தார் அப்படின்னா 3 காரியம். 1, ஐயா ஸ்தோத்திரம், ஆமாம், 1, இயேசு பெத்லகேமில் பிறப்பதற்கு மிக 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 முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அந்த ஊர் பேரு பெத்லகேம். பெத் அப்படின்னா வீடு, ஹேம் அப்படின்னா அப்பம், அப்பத்தின் வீடு, அப்பத்தின் வீடு. பெத்லகேமில் உள்ள கோதுமை தான் சமஸ்த இஸ்ரவேல் நாட்டிலேயுமே தலை சிறந்த கோதுமை. ஒருவேளை சமாரியாவில் இருந்து எவனாவது பெத்லகேமுக்கு போனோம்னா, சமாரியாவில் இருக்கிறவன் சொந்தக்காரன் சொல்லுவான், மாமா பெத்லகேமுக்கு போறிய, வரும்போது ஒரு பாக்கெட் மாவு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா தலை சிறந்த கோதுமை மாவு. அங்க உள்ள அப்பம் தலை சிறந்த அப்பம். அல்லேலூயா. இயேசு சொன்னாரு, நீங்க சாப்பிடுற அப்பமெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா செத்து போவீங்க. நான் கொடுக்கிற அப்பத்தை சாப்பிடுகிறவர்கள், சதவ சொல்லுங்க, நான் வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம். பெத்லகேம் அப்பம் தான் சிறந்தது. ஆதலால் இயேசு அப்பமாக பெத்லகேமில் தன்னை என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. 2வது, அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பலிக்காக ஆடு பலி கொடுப்பார்கள். சமஸ்த இஸ்ரவேல்ல எல்லா ஊர்களிலுமே ஆடு வளர்த்தார்கள். ஆனா பெத்லகேமில் உள்ள ஆடு ஸ்பெஷல். அந்த ஆட்டுக்கு பேரு நொகாட் அப்படின்னு பேரு. நொகாட் என்கிற அந்த ஆடு தலை சிறந்த ஆடு. எந்த நாட்டில இருந்து வந்தாலும் அங்க வந்து தான் ஆடு பிடிப்பாங்க. அங்க ஆடு பிடிச்சா மட்டும்தான் அந்த பலியாக அங்க ஏற்றுக்கொள்ளப்படும். ஆசாரியர்கள் அதை அங்கீகரிப்பார்கள். ஆதலால் இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற பலி ஆடாக எங்க பிறந்தார்? பெத்லகேமில் பிறந்தார். புரியுதாங்க? சமாரியாவில் பிறந்திருக்கலாம், வேற பக்கத்தில் இருக்கிற நிறைய ஊர் இருக்கு, அங்கெல்லாம் பிறந்திருக்கலாம். பெத்லகேமில் பிறந்ததின் நோக்கம் அதுதான். 3வது, இயேசு ராஜாதி ராஜா. அல்லேலூயா. எப்படிங்க ராஜா? தாவீதின் வம்சவழியிலே அவர் ராஜா. தாவீதினுடைய ஊர் எது? பெத்லகேம். அந்த ஊர்ல பிறந்தாதான் இவர் ராஜாவாக அங்கீகரிக்கப்படுவார். வேற எந்த ஊர்ல பிறந்தாலும் ராஜாவாக இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யாரையும் ராஜாவா ஏற்றுக்க மாட்டாங்க. பெத்லகேம்ல பிறந்தா தான் ராஜாவாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆதலால் இயேசு பெத்லகேம்ல பிறந்தார். அல்லேலூயா. புரியுதுங்களா? இயேசு ஏன் பெத்லகேம்ல பிறந்தார் அப்படின்றதுக்கு ஒரு 3 செய்தி புதுசா அன்னைக்கு தெரிஞ்சதா? ஏற்கனவே எங்களுக்கு தெரியுமையா, ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் ஞாபகப்படுத்தி இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா,
ஒரு கிறிஸ்மஸ்க்காக ஒரு அட்வான்ஸாக ஒரு சின்ன ஒரு அவுட்லைன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, என்னுடைய பெயர் செந்தில்குமார். இப்போ செந்தில்குமார்னு பேரை கேட்ட உடனேயே வேறு அவுட்லைனாக என்னை பற்றி வேறு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யார் எவருன்னு சொல்ல வேண்டியது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சேலம் மாவட்டம் ஏற்காடு என்கிறதான ஒரு மலை பிரதேசம். அது கோடை ஊட்டி மாதிரி, கொடைக்கானல் மாதிரி உள்ள ஒரு மலை பிரதேசம். அங்கே 92 கிராமம் அந்த மலைக்கு மேலே இருக்கிறது. அந்த 92 கிராமத்தில் எங்களுடைய ஊர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா கொலகாரம்பட்டி அல்லது கொலகூர் என்று பெயர். கொலகாரம்பட்டின்னு ஒரு காலத்தில் இருந்த அந்த பேரை கொலகூர் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. இப்போவும் கூகுளில் போய் அந்த ஊரை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கொலகூர்னு இருக்கும். அந்த கொலகூர் என்கிறதான அந்த கிராமத்தில் மாரி மேஸ்திரி திருமலச்சி என்கிற ஒரு குடும்பத்தில் 12 பிள்ளைங்க. 12 பிள்ளைங்களில் 4வது பிள்ளையினுடைய பிள்ளை தான் நான். எங்கள் அப்பா பேர் சீனிவாசன், எங்கள் அம்மா பேர் அலமேலு. அவங்களுக்கு மூத்த பையனாக பிறந்தவன் தான் நான், மூத்த பிள்ளை. என் பேர் செந்தில்குமார். எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான், அவன் பேர் விஜயகுமார். அந்த கிராமத்தில் நாங்கள் பிறந்து அங்கே தான் வளர்ந்தோம். அந்த கிராமத்தில் இயேசுவை பற்றி யாருக்கும் தெரியாது. எங்களுக்கு இயேசுவை பற்றி யாரும் சொல்லலை. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் கிராமத்தை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 8-9 கிராமங்கள் இருக்குது. இந்த 8 பட்டி 10 பட்டின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பட்டியெல்லாம் அங்கே தான். அப்படி நிறைய கிராமங்கள் சுற்றி இருக்குது. எந்த பக்கம் போனாலும் 15 கிலோமீட்டர் குறைஞ்சதை நடந்து தான் போகணும். போனால் தான் பஸ்ஸை பிடிக்க முடியும். அப்படி உள்ள படும் பட்டிக்காடு, அது மலைப்பிரதேசம், ரொம்ப கூலிங்காக இருக்கும். அந்த கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். எங்களுக்கு இயேசுவை யாருன்னு தெரியாது. ஏதோ கிமு கிபின்னு இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது படிச்சிருக்கிறோம். யாரோ ஒருத்தர் கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க, இயேசுன்னு யாரோ ஒழுங்காக அது எந்த டீட்டெயில்ஸும் ஒழுங்காக தெரியாது. அப்போ தான் டேனிஸ் பேட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பெத்தேல் அப்படின்னு ஒரு மிஷன் இருக்குது. அங்கே இருந்து ஒரு 10 பிரதர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எங்களுடைய கிராமத்துக்கு சனிக்கிழமை சாயங்காலம் எங்கள் ஊருக்கு நடந்தே 15 கிலோமீட்டர் மலைக்கு மேலே ஏறி வருவாங்க. அப்படி மலைக்கு மேலே ஏறி வந்து சாயங்காலம் இதை மாதிரி கிராமம் நடு வீதியில், அப்போ கரண்ட்லாம் கிடையாது, கரண்ட் லைட்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நடு வீதியில் பெட்ரூமாஸ் லைட் வச்சுக்கிட்டு ஆண்டவரை பற்றி சின்ன சின்ன நாடகங்கள் போட்டு எங்களுக்கு சொல்லுவாங்க. ஊரே திரண்டு நிற்கும். அவங்க அந்த நடிக்கிற அந்த இது, அவர் ஆண்டவர் சொல்கிற சத்தியத்தை கேட்குறதுக்கு. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு எதுவும் தெரியாது. ஏதோ ஏசுன்னு சொல்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஏதோ ட்ராமா போடுறாங்க, பார்க்க நல்லா இருக்குது. அதுக்காக கூட்டம் கூடி இருக்கும். அந்த கூட்டத்தில் இதை மாதிரி சின்ன பையனாக நானும் முன்னாடி நின்று அதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் அவர்கள் வந்து அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஸ்கூல் 5ஆம் கிளாஸ் வர உண்டு. அந்த நைட்டு அங்கே தான் தங்குவாங்க. ஒரு சார் அவங்களுக்கு இடம் கொடுத்துருந்தாரு. காலையில் ஊரில் உள்ள அவ்வளோ பிள்ளைகளையும் ஒன்றா கூப்பிட்டு வச்சு எங்களுக்கு சண்டே கிளாஸ், இப்போ தான் சண்டே கிளாஸ்ன்னு தெரியும் இல்லையா, அப்போ சண்டே கிளாஸ்னால் தெரியாது. எங்களுக்கு பாட்டு கதையெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க. அந்த சாக்லேட்டுக்காகவே வார நாளாக என்ன பண்ணிவிடுவேன், போயிடுவேன். தேவசம் வந்து உண்மையை சொல்லணும் இல்லையா, போயிடுவேன். வாரம் போயிடுவோம். நல்ல பாட்டு, நல்ல எனக்கு அப்படி சொல்லி கொடுத்த பாட்டு என்ன தெரியுங்களா, ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், நல்லவர் எனக்கு. அந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் குட்டி நாணையா, கழுத குட்டி நாணையான்னு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் மறக்கலை. அதுக்கப்புறம் ஊரில் கொஞ்சம் குழப்படி ஆயிடுச்சு. பக்கத்து ஊரில் இருந்து எங்கள் ஊருக்கு இறங்கி வந்து இந்த கூட்டத்தை உள்ளே அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க. ஊரில் உள்ள பசங்கள்லாம் சேர்ந்து தடுத்து நிறுத்தி உள்ளே வந்தீங்கன்னா வெட்டிடுவோம் அப்படின்ட்டாங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அவங்க வர முடியல. அவங்க அப்படியே பின்வாங்கி போயிட்டாங்க. எங்கள் ஊரில் அந்த படும் பட்டிக்காடு, அடிப்படையான வசதி எதுவுமே கிடையாது. பல ஆண்டுகள் வெள்ளைக்காரர்களால் கைதியாக வைக்கப்பட்டிருந்த ஒரு கிராமம். அடிப்படை வசதி எதுவுமே கிடையாதுங்க. ரோடு கிடையாது, கரண்ட்டு கிடையாது, போஸ்ட் ஆஃபீஸ் கிடையாது, ரேஷன் கடை கிடையாது. எல்லாம் 15 கிலோமீட்டர் போய் தான் வாங்கணும். அப்படிப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு கிராமம். கிறிஸ்துவை நீ சொல்லக்கூடாதுன்னு வந்து சொல்லிவிட்டாங்க. வேறு வழியே இல்லை. அந்த குரூப்பு போயிட்டு போனவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிஷன் ஸ்தாபனத்தை காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க.
எப்படியாவது அந்த ஊருக்கு போங்க, அந்த ஊரில் ஆண்டவர் எப்படி தான் அற்புதம் செய்வார்னு சொல்லி அந்த அழைப்பை ஏற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிஎஸ்ஐ சபைக்குள்ள DMBB அப்படின்னு ஒரு ஸ்தாபனம் இருக்குது, மிஷன் ஸ்தாபனம். அந்த மிஷன் ஸ்தாபனத்துக்குள்ளே இருந்து ஒரு ஊழியக்காரரை எங்கள் ஊருக்கு அனுப்புகிறாங்க. அவருக்கு பூர்வீகம் மண்டைக்காடு. மண்டைக்காட்டிலேருந்து ஒரு சின்ன சூட்கேஸையும் ஒரு பேக்கையும் தூக்கிக்கிட்டு எங்கள் ஊருக்கு நடந்தே வந்துட்டார். ஊருக்குள்ளே வந்த உடனே ஊரில் உள்ளவங்களாம் பார்த்தான், இது எதுக்கையா வந்திருக்கிறீங்க அப்படின்னா, இவர் கொஞ்சம் தெரியாமல் என்ன பண்ணிவிட்டாருன்னா, நான் இயேசுவை பற்றி சொல்ல வந்தேன் அப்படின்ட்டாரு. அவங்க ஊரில் உள்ள எங்கள் ஊர் 5000 வீடு. இன்றைக்கும் எங்கள் ஊருக்குள்ளே போய் பசங்களை திரட்டினா ஒரு 500 பசங்க கல்யாணமாகாத பசங்களே வந்து நிற்பாங்க. அவ்வளோ பெரிய ஊர், அவ்வளோ எல்லாம் ஆம்பளை பையனாக தான் இருப்பான். பொம்பளை பிள்ளையெல்லாம் அங்கே அதிகம் கம்மி. ஏன்னா இப்போ பரவாயில்ல, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா அது நான் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான். அது விடமாட்டான். ஆமாம், அப்படி வச்சுருந்தானுங்க. அதனால் ஏகப்பட்ட ஆம்பளை பசங்க அவ்வளோ பெரிய விரட்டி விட்டான். இவரை அடித்து பாஸ்டர் அந்த ஊழியக்காரரை அனுப்பி விட்டாங்க. இவர் இருந்து பார்த்தாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லைன்னு சொல்லி அவர் கிளம்பி வரும்போது தான் எங்கள் அப்பா அவருக்கு எதிரில் வராரு. வரும்போது, சார் நீங்கள் யார், எதுக்கு எங்கள் ஊருக்கு வந்துட்டு திரும்ப போகிறீங்கன்னு சொல்லி கேட்டார். அப்போ அவர் சொன்னார், நான் இதை மாதிரி ஏசுனாரை பற்றி சொல்ல வந்தேன், இந்த ஊரில் உள்ள படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நைட்டில் நான் பாடம் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னா, வாங்க, எவன் உங்களுக்கு வீடு தர மாட்டான்னா, யாரும் உங்களை ஏற்றுக்க மாட்டான், வாங்கன்னு சொல்லி ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு எங்கள் அப்பா சொன்னால் கேட்பாங்க ஊரில் உள்ளவங்க. ஏன்னா எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம், 12 பேர் பார்த்தீங்களா, ஒரு பையன் நம்ம ஏற்க முடியாது, 12 பேரும் அறுவாரோட வந்து நிற்பான். அதனால யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. எங்கள் அப்பா சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஊரில் ஒரு ஆள், சரிப்பா அவருக்கு பள்ளிக்கூடம் சொல்லி பாடம் சொல்லி தராராமே அப்படின்னு சொல்லி அறிவொளி இயக்கம்னு அப்போ இருந்துச்சு ஒரு இயக்கம். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆமாம், இவர் ஒரு வீடை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அந்த வீட்டில் ஒரு தங்கியிருந்தார். சாயங்காலம் எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவார்னா, பாடம் சொல்லி படிக்க அவர்கிட்ட போவோம். அவர் கிணத்துக்கு போய் தண்ணி எடுக்கக்கூடாது, கிணத்துக்குள்ளே விட மாட்டாங்க, கிறிஸ்தவர் அப்படின்றதுனால கிணத்துக்குள்ளே விட மாட்டாங்க. ஊருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சர்வசாதாரணமாக போக முடியாது. கடையில் போய் நின்று எதுவும் வாங்க முடியாது. கடையில் தூரமாக நின்றுக்கணும், ஒரு பையன்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வரணும், அவன் தான் போய் வாங்கணும். கடைக்கும் போகக்கூடாது. அவர் அப்படி வச்சுருந்தோம் அந்த ஊருக்குள்ளார. அப்போ நாங்கள் தான் அவருக்கு தண்ணியெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து கொடுப்போம். அவர் பாடம் சொல்லி கொடுத்தாரு. பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தவர் எங்களுக்கு ஏசப்பாவையும் பற்றி சொன்னார். அல்லேலூயா, சோத்திரம். எங்கள் அம்மா 7 வருஷம் ஒரு வியாதியினால் பிடிக்கப்பட்டு மரண தருவாயில் இருந்தாங்க. எல்லா இடமும் போனோம், எல்லா இடத்துலையும் கை விட்டாங்க. பார்க்காத இடம் இல்லை, போகாத இடம் இல்லை. அதெல்லாம் இப்போ நிறைய சொல்ல முடியாது, அங்கே ஓடிக்கிறதுனால லைவ் விஷயங்கள் சொல்ல முடியாது. ஏகப்பட்ட இடங்களுக்கு போனோம், என்னெல்லாமோ பண்ணி பார்த்தோம், முடியாது. கடைசி ஃபைனலாக செத்து தான் போகணும், வேறு வழியே இல்லைன்னு சொல்லி கொண்டு வந்து போட்டாங்க. படுக்கையில் கிடக்கும்போது தான் இந்த ஊழியக்காரர் சொன்னார், அவர் கேள்விப்பட்டிருக்கிறாரு, தம்பி செந்தில், உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாமே, நான் வந்து பாடம் போடட்டுமா அப்படின்னாரு. பாடம் போடுறதுன்னா ஜெபம் பண்ணுறது, புரியுதா உங்களுக்கு? அங்கே எங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுன்னா என்னென்னா தெரியாது. அப்போ பாடம், அந்த கோடங்கி பாடம் போடுவான், அந்த ஒரு துணியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா பாடம் போடுவான். அப்படி அதுக்கு நான் ஜெபம் பண்ணேன்னு சொன்னேன், எங்களுக்கு புரியாது பற்றியில, பாடம் போட்டாக்க சரியாயிரும் அப்படின்னாரு. அப்போ சொன்னேன், நான் எங்கள் அம்மாட்ட கேட்டு பார்க்குறேன் சார் அண்ணாச்சி அப்படின்னு சொன்னோம். எங்கள் அம்மா நாங்கள் அவர் அண்ணா சொல்ல மாட்டோம், ஏசு வாத்தியாரே நாங்கள் அண்ணா எங்கள் அம்மாட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு. கேளுப்பா, கேட்டு நீ சொல்லு, நான் வந்து ஜெபம் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்கள் அம்மாவுக்கு என்ன கிடைக்கும், சோகம் கிடைக்கும். எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேம்மா, செத்துருவன்னு ஊரெல்லாம் ஒதுக்கிட்டாங்க, சொந்தக்காரங்களாம் போட்டுட்டாங்க, நீ செத்து போயிட்டா எங்களுக்கு யாருமா பாப்பா, சின்ன பிள்ளைங்க யாருமா பாப்பா, அதனால அவர் ஏசு சாமிக்கிட்ட பாடம் போடுறாராம், உனக்கு சுகமாயிருமா, வர்றையாமான்னு சொல்லுவோம். தூர போயிரு, கொன்னுருவேன், அந்த ஏசு சாமி எனக்கு வேண்டாம், நான் செத்தாலும் சாவறேன், ஏசு சாமி எனக்கு வேண்டான்னு. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சொன்னாங்க, ஏக்கா போக்கா, சுகமாகட்டுங்கா, சுகமானா அது போதாதா, திருப்பி ஏன் அந்த ஏசு சாமிக்கிட்ட போகணும்? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், காய்ச்சல்னு ஊசி போடுறாங்க, காய்ச்சல் சரியாயிட்டு அடுத்த நாள் டாக்டரை போய் பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு வர போகிறேன், அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு. இல்லை உடனே சொகானா போதாதா, போகா அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணாங்க. இல்லை வேண்டாம், ஏசு சாமி வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. பொம்பளையெல்லாம் சேர்ந்து பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அவர் வீட்டில் ஒரு நாள் வச்சோம். அவர் ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணார். அலறல் சத்தம் பயங்கரமாக உருண்டு பிறண்டு அந்த இடமே நாசம் பண்ணிடுச்சு. ஒரு 7-8 பொம்பளைங்க அமுக்கி பிடிச்சி பார்த்தாங்க, அவ்வளோ பெந்தி தூக்கி வீசிட்டு. கடைசியில் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் அப்படியே அமைதியாயிட்டு
நாங்களும் தலை தெறிக்க ஓடிட்டோம். பின்னங்கால் பிடரையில் அடிக்கிறாங்களோ அதுமாரி பயம், என்னடா அப்படி அப்படின்ட்டு ஓடியே போயிட்டோம் பயந்து போய். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எங்கள் அம்மாவை பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருந்தது. அது அலறலும் போட்ட சத்தமும் எனக்கு பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவாக உட்காந்துருந்தாங்க. மெதுவாக பக்கத்து வீட்டுக்கார பொம்பளைங்க மெதுவாக கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் விட்டாங்க. வந்தாங்க, ஒரு கொஞ்சம் கஞ்சி குடித்தாங்க. அப்புறம் அப்படியே அழகாக படுத்துக்கிட்டாங்க. அப்புறம் கரெக்டாக ஒரு 2-3 நாள் கழித்து திரும்பவும் அதேமாரி வாழை மேலே போவோம், பாடம் போட போவோம்னு சொல்லி திரும்பவும் கூட்டிகிட்டு போனாங்க. அன்னைக்கும் அதேமாரி ஜெபம் பண்ணுறாரு சாயங்காலம். நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்போ உருளுவாங்க பிறலுவாங்கன்னு பார்த்துக்கிட்டே தான். அதே மாதிரி உருண்டாங்க பிறண்டாங்க, தூக்கி அடித்தாங்க, அவ்வளோ பற்றி கத்துறாங்க, கட்டிக்கலாம் போயிட்டாங்க. கடைசியில் அவர் கை தலைமுடியை பிடிச்சி ஜெபம் பண்ணார், கீழே விழுந்தாங்க. 3 வாரம் 3 தடவை அதை மாதிரி இருந்துச்சு. 4ஆவது தடவை கூட்டிகிட்டு போகும் பொழுது எந்த அடக்கமும் இல்லை, அப்படியே உட்காந்துருந்தாங்க. ஜெபம் பண்ணி முடித்தார். அம்மா எப்படிமா இருக்குது அப்படின்னாரு. கொஞ்சம் பரவாயில்லையா, சரி ஒன்றும் செய்யாது, ஏசப்பா அவனை சுதந்திரந்துட்டாரு, சந்தோஷமாக போமா அப்படின்னாங்க. சரி வாத்தியாருண்டா எல்லாருமே சொல்லுவாங்க, சரி வாத்தியாரே நாங்கள் போகிறோம் வாத்தியாரட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அன்றைக்கி நைட்டு படுத்திருந்தாங்க. எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. நான் தான் எங்கள் வீட்டில் சோறாக்குவேன். சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே நான் தான் காலையில் முத்தத்தை பொறுக்கணும். பக்கத்து வீட்டில் நிறைய மாடு கட்டி போட்டிருப்பாங்க. அதை எகிரி குதித்து உள்ளே போய் அந்த சாணியை மாறிட்டு வந்துட்டு நான் தான் காலையில் தொளிச்சு வீட்டு முன்னாடி கோலம் போடுவேன். ஏன்னா பொம்பளை பிள்ளை கிடையாது, நான் தான் எல்லாம் பண்ணுவேன். எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கும், சொல்லி கொடுக்கும், அந்த குழம்பு அப்படி வை, இதை இப்படி வை, நீ எப்படியே கணக்காக பண்ண என்னத்தையாவது ஒன்று பொண்ணு, வேறு வழி இல்லை. எங்கள் அப்பா எதுவும் சாப்பிட மாட்டார். அவர் ஃபுல்லாக 24 மணி நேரமும் 24 ஹவர் தண்ணி வண்டி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சாராயம் எங்கள் ஊர் முழுக்க சுற்றி சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்தான். அங்கேயே போய் படுத்து கிடப்பார். சாயங்காலம் வருவார். அவர் வேலையே அதுதான், அப்படி தான் இருந்தார். அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கெல்லாம் எங்கள் அம்மா எழும்பிட்டாங்க. எழும்பி முத்தத்தை பிறக்குனாங்க, பாத்திரத்தை கழுவுனாங்க, எல்லாம் இது பண்ணாங்க. காலை எழுந்து பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு சரியாயிட்டு. ஊர் ஜனமே பார்க்குது, அலமேலு அந்த இயேசு வாத்தியார் பாடம் போட்டார், உனக்கு என்ன கிடைச்சிட்டு? சுகம் கிடைச்சிட்டு. அல்லேலூயா. 7 வருஷம் வியாதி போயிடுச்சு. அன்னைக்கு எங்கள் அம்மா ஆண்டவரை பிடிச்சாங்க. படிப்பறிவெல்லாம் கிடையாது, படிப்பெல்லாம் தெரியாது, ஆவும் ஊவும் தெரியாது. இந்த குழுவில் இருந்ததுனால கையெழுத்து கண்டிப்பாக போடணும்னு நாங்கள் தான் எங்கள் அம்மாவுக்கு அலமேலுன்னு எழுதி கொடுத்தோம். அது எதில் எது லா எதுவுமே தெரியாது. ஏதோ பியானாவை பிடிச்சி ஒரு பக்கம் போவோம், லூ ஒரு பக்கம் போவோம், ஏதோ ஒன்று எழுதி அந்த குழுவில் கையெழுத்தை போட்டு வரோம். இப்போ வர அப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கு. எதுமா அப்படின்னா சும்மாறா, எனக்கு ஆவும் தெரியாது ஓவும் தெரியாது, என்ன வந்து தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லும். ஆண்டவர் கிருபையை ரட்சித்தார், விடுதலையை கொடுத்தார். விசுவாசத்தில் வளர்ந்துட்டாங்க. எங்கள் அம்மாவே சொன்னாங்க, இயேசுதான் தெய்வம், இயேசுவை தவிர வேற ஒரு தெய்வம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எல்லா ஊரே வந்து பார்த்துச்சு. அந்த ஊரில் 5000 வீட்டில் எங்கள் அம்மாவுடைய வழியில் உள்ள சொந்தக்காரம் 3/4 பகுதி, எங்கள் அப்பாவுடைய சொந்தக்காரம் கொஞ்சம் பேர் தான். அவ்வளோ பேரும் அலமேலுக்கு சோகம் கிடச்சிருச்சான், அலமேலுக்கு சோகம். எல்லா இடமும் எஸ்டேட்டில் தான் பேச்சு, காப்பி எஸ்டேட்டில், வயக்காட்டில் தான் பேச்சு, ஊரில் எல்லாம் பேச்சு. எல்லாம் சொல்கிறாங்க, ஊரே உன்னை பற்றி அலமேலு பேசுது, சோகம் கிடச்சிருச்சாமே அப்படின்னு. அதில் இருந்து எல்லா ஜனங்களும் தலைவலின்னா வாத்தியாரே பாடம் போடு, வயிறு வலின்னா வாத்தியாரே பாடம் போடு, எல்லாம் வந்துடுவான். ஆனால் இவரை யார் வீட்டுக்குள்ளேயே ஏற்ற மாட்டான், கிணத்துக்குள்ளே ஏற்ற மாட்டான், கடைக்கே ஏற்ற மாட்டான். அப்படி வச்சுருந்தானுங்க. ஆண்டவருக்கு பெரிதான ஒரு அற்புதத்தை, ஒரு விடுதலையை செய்தார். எங்கள் அம்மா ஒரு 4-5 நாள் கழித்து எங்கள் வீட்டை சுற்றி எங்கள் சொந்தக்காரங்க போட்டாவாக வச்சுருந்தோம். முன்னோர்கள்லாம் புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? அவ்வளோத்தையும் எடுத்து வாசலில் போட்டு உடச்சி வீட்டில் இருந்த மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வச்சாங்க. வழியில் போகிற அலமேல அலமேல உடைக்கிற, துட்டு கொடுத்து வாங்கினது கூட அலமேல், நான் அதை வச்சுக்கிறேன். நான் துட்டு கொடுத்து வாங்கினது நம்பி பிரயோஜனம் இல்லை, என்னை காப்பாற்றலை, தீயை வச்சு கொளுத்திட்டேன். இன்னையோடது ஓஞ்சது. நான் இயேசுவின் பிள்ளையா என்ன பண்ணுறேன், மாறிட்டேன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமாம், அன்னையில் இருந்து 1987 இன்று வர ஆண்டவருக்குள்ள வைராக்கியமாக நிறுத்தும்படி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஆமாம், எங்கள் அப்பா அவர் வீட்டில் ஜெபம் நடக்கும். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு விசுவாசி. 5000 குடும்பத்தில் ஃபஸ்ட்டு விசுவாசி நாங்கள் தான் ஃபஸ்ட்டு விசுவாசி. அவங்க வீட்டில் ஜெபம் நடக்கும். எங்கள் அம்மா நாங்கள் எல்லாம் ஜெபத்துக்கு போவோம். அவர் ஜெபம் பண்ணுவார், ஏதாவது வசனம் சொல்லுவார். என்ன சொல்கிறாருன்னு ஒன்றும் புரியாது, ஆனால் ஏதாவது வசனம் சொல்லுவார். அப்படி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வசனம் தான் முதல் வசனம் இந்த 34ஆம் சங்கீதம் 5வது வசனம். அல்லேலூயா. இந்த வசனம் தான்
எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்களோ வெட்கப்படவில்லை. இயேசுவை நோக்கி பார்த்தோம், எங்கள் வாழ்க்கையே பிரகாசமாக மாறிட்டு, எங்கள் குடும்பமே பிரகாசமாய் மாறிட்டு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு சில சமூக அந்த கிராமத்தின் சில சூழ்நிலைகள் கட்டுப்பாடுகள் நிமித்தமாக எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. சொந்தக்காரங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டான். எந்த காரியத்துக்கு எங்களை உள்ள அலோட் பண்ணலை. ஊரில் ஒரு கட்டுப்பாடு போட்டான், இந்த அலமேலு குடும்பம், சீனிவாசன் குடும்பம் கிணத்துக்குள்ளே ஏறி தண்ணி எடுக்கக்கூடாது. ஏன்னா இவங்க இயேசு சாமியை கும்பிட்றாங்க. இயேசு சாமிக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இயேசு சாமி நமக்கு ஆகாதவருன்னு சொல்லி ஒதுக்குனாங்க. எங்கள் அம்மா அப்போ சொன்னாங்க, நான் இதே ஊரில் பிறந்து வளர்ந்தவ தான், உன் உடம்புல ஓடுறாரே ரத்தம் தான் என் உடம்புலையும் ஓடுது. நான் கிணத்துல ஏறி தண்ணி கோருவேன், எவனுக்கு தைரியம் இருக்கோ அவன் வந்து தொட்டுப்பார், அதுக்கப்புறம் நடக்கிறத பாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு பையில என்ன பண்ணலை, வந்து தொடலை. வைராக்கியமாக கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே பலப்பட்டாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜபம் வைப்பார். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஜபம் அப்போ கிடையாது, ஜபத்துக்கு போய்கிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு இடம் வாங்கினாங்க. அங்கே நாங்கள்லாம் சேர்ந்தே கல்லும் மண்ணும் பிணைஞ்சி மேலே மூங்கில் அடித்து ஓலை சீட்டை போட்டு ஒரு சர்ச்சு மாதிரி ஒன்று கட்டி அங்கே ஆராதனை பண்ணோம். 1988 வருஷம் எங்களுக்கு கன்னியாகுமரி சிஎஸ்ஐ டயசிஸில் உள்ள பிஷப் வந்து எங்களுக்கு என்ன பண்ணார், ஆமாம் தெரியாது, எதுவும் தெரியாது, ஞான ஸ்நானம்னா என்ன எதுவும் தெரியாது, போட்டு ஞான ஸ்நானம் கொடுத்தாரு எங்களுக்கு. ஏன்னா அந்த நிறைய நிறைய வாங்கினாங்க, எழுதி கொடுத்துட்டு ஞான ஸ்நானம் கொடுத்தாங்க. அந்த ஞான ஸ்நானம் எடுக்கும்போது 80 பேர் நாங்கள் இந்த ஊர்லேருந்து ஞான ஸ்நானம் எடுத்தோம். 80 பேரையும் ஊரை விட்டு என்ன பண்ணா ஒதுக்கி வச்சான். நீங்கள்லாம் கிறிஸ்தவங்களாயிட்டீங்க, நீங்கள் இனிமேல் ஊருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நீங்கள் வேற ஒரு சாமியை கும்பிடுறீங்க, நீங்கள்லாம் தீட்டானவங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எங்களை ஒதுக்கி வச்சுட்டான். ஆனால் ஆண்டவரை வைராக்கியமாக பிடிச்சோம். சொந்தக்காரங்களாம் எடுத்து விட்டான். சொந்தக்காரன் ஒரு ஆள் வந்து பேசாது, ஒரு ஆள் பக்கத்தில் வராது. அப்பமெல்லாம் இந்த வசனம் தான் அந்த பாஸ்டர் எங்ககிட்ட சொல்லுவார், எம்மா இந்த வசனம் தாம்மா உங்களுக்கு, நீங்கள் அவரை நோக்கி பார்த்துருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை பிரகாசமாய் மாறும், இந்த சமூகத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், எங்கள் அப்பா ஜபத்துக்கெல்லாம் வர மாட்டார். அவர் ஃபுல்லாக சொன்னது போல் 24 மணி நேரமும் தண்ணி, ஒரு டிரைவர், அவர் தண்ணி வண்டி. அதுக்கு மேலே அவர் ஒரு பெரியாரிஸ்ட், நாத்திகன். அவர் நாத்திகம் பயங்கரமாக பேசுவார். ஊழியக்காரர் வரும்போதெல்லாம் அவர்கிட்ட தர்க்கம் பண்ணுவார். அப்போ ஒரு நாள் எங்கள் அப்பா அவர்கிட்ட, பாஸ்டர் ஐயா உங்கள் பைபிளை எனக்கு கொடுங்க, நான் படித்து அதில் என்னென்ன குறைகள் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னாரு. 3 தடவை பைபிளை படித்தார். 3ஆவது தடவை அந்த ஊழியக்காரரை பார்த்து சொன்னார், இந்த பைபிளில் குறையெல்லாம் இல்லை, இது படிக்க படிக்க என்னையே மாற்றுது அப்படின்னு சொல்லி அவர் குடியை விட்டு தேவனுடைய மனுஷனாக என்ன பண்ணார், மாறினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், குடியை விட்டு தேவ பிள்ளையாக மாறினார். ஆமாம், அப்படியே எங்கள் குடும்பம் வளர்ந்து வருது. நான் அந்த ஊரில் அப்படியே கொஞ்சம் வளர்ந்து வந்தோம். 5ஆம் கிளாஸ் வரை அங்கே படித்தேன். 6ஆம் கிளாஸ் அங்கே படிக்க முடியாது, அதனால் பக்கத்தில் ஒரு ஊரில் கொண்டு என்னை ஹாஸ்டலில், அந்த ஊழியக்காரர் தான் எங்களை கொண்டு படிக்க வச்சார். ஹாஸ்டலில் படித்தோம். படித்து அப்படியே கொஞ்சம் மேலே அப்படியே வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது அந்த ஊரினுடைய சுபாவம் கொஞ்சம் உள்ளே இருக்குது தானே செய்யும். அந்த சுபாவங்கள் கொஞ்சம் அப்படி வந்த உடனே அது கொஞ்சம் அப்படி சேட்டை கேட்டால் நிறையா அப்படி கொஞ்சம் கொசுறுத்தனமெல்லாம் பண்ண உடனே சூழ்நிலை வேறு மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ எங்கள் அம்மா எங்கள் ஊழியக்காரர்கிட்ட சொன்னாங்க, இந்த பையன் போகிற போக்கு சரியில்லை பாஸ்டர், நீங்கள் ஏதாவது அவனுக்கு புத்திமதி சொல்லி அவனை ஏதாவது ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னாங்க. இவர் நேராக சொன்னார், தம்பி உன்னை ஒரு இடத்துல கொண்டு விட போகிறேன் அப்படின்னாரு. எங்கே கொண்டு ஐயா விட போகிறீங்க? உன்னை ஒரு இடத்துல படிக்கிறது கொண்டு விட போகிறேன்னாரு. சரி எங்கேயாவது கொண்டு விடுங்க, நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நேராக சென்னையில் ஒரு பைபிள் காலேஜில் கொண்டு விட்டார். அல்லேலூயா, பைபிள் காலேஜில் கொண்டு விட்டுட்டு அந்த பைபிள் காலேஜ் பிரின்ஸிபாலை கூப்பிட்டு சொன்னார், பாஸ்டர் இந்த பையனுக்கு ஒரு 6 மாதம் உங்ககிட்ட வச்சுருங்க, பாதுகாப்புக்கு என்னை கொண்டுட்டு போய் பைபிள் காலேஜில் விட்டார். சேஃப்டிக்கு மாதம் 1000 ரூபா சோத்துக்கு நான் கட்டுறேன், ஒரு 6 மாதம் உங்ககிட்ட இருக்கட்டும், ஒரு 6 மாதத்தில் ஏதாவது அவனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுங்கள் அனுப்புங்க, ஒரு 6 மாதம் கழித்து நானே வந்து அவனை கூட்டிகிட்டு போயிடுறேன். படிக்கிறதுக்கு நாங்கள் போகலை, ஒரு பாதுகாப்பான இடம் தான் பைபிள் காலேஜ் அப்படின்னு என்னை கொண்டு விட்டாங்க. அங்கே போய் எல்லா சேட்டையும் பண்ணேன். டீச்சர்ஸ் எல்லாம் என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க, பேசினாங்க, பரியாசம் பண்ணாங்க. மேலே ஹாஸ்டல், கீழே சர்ச்சு, மேலே தான் எல்லாமே கிளாஸில் நடக்கும். நான் மட்டும் சர்ச்சு சாவியை திறந்து உள்ளே வந்து பலிபீடத்தில் தான் படுத்துக்குவேன். பயம், பேய் பயம். பலிபீடத்தில் படுத்தா யார் இருக்கா, ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லி இங்கே வந்து படுத்திருப்பேன்.
ஒரு நாள் இங்கே படுத்திருக்கும்போது வாத்தியாருங்கெல்லாம் பரியாசம் பண்ணும்போது என் மனசில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் அன்னைக்கு தான் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நீ இந்த ஊழியம்னு சொல்கிறாங்க. நான் வந்த அன்னைக்கு வேறு ஒரு பையன் என்கிட்ட கேட்டான், பிரதர் நீங்கள் அழைப்பு பெற்று ஊழியத்துக்கு வந்தீங்களா? அழைப்பா? அது என்னது? ஒருவன் ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆரோனா அது யார்? எனக்கு ஒன்றும் தெரியாது. அவர்கிட்ட நான் கேட்டேன். அவன் பேர் உத்தமன். சரி, இல்லை ஒன்றும் தெரிலப்பா, போ நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு. மனசு உடஞ்சி போய் ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் உண்மையிலேயே எல்லாம் சொல்கிறாங்க, நான் என்ன ஒன்று 6 மாதம் முடிய போகுது, இந்த ஊழியம்னு சொல்கிறாங்க, என்னை ஊழியத்துக்கு தான் நீங்கள் அழைச்சிங்களா? சொல்லுங்கள் ஆண்டவரே, ஏதாவது எனக்கு வெளிப்படுத்துங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிவிட்டு படுத்துகிறேன் புல்பீட்டில். நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். என்னை யாரோ அடித்து தட்டி எழுப்பின மாதிரி இருந்துச்சு. படக்குன்னு எந்திரிச்சு பார்த்தேன், 2-3 பசங்க படுத்திருப்பாங்க சர்ச்சுக்குள்ளார. அவங்கெல்லாம் படுத்திருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் ப்ராக்டிக்கலுக்கு நைட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, பிரசங்க சாஸ்திரம். நிறைய பிரசங்களை பண்ணி பழகுவாங்க. ஒருவேளை அப்படியே எவனா பழகாத எவனா தட்டினமில் நோன்றாம் போல இருக்குன்னு நானும் படுத்துக்கிட்டேன். படுத்தோன்னே ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுவதும் மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இன்றைக்கி செத்து போனால் உன் ஆத்துமா எங்கே போவோம்?